ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுனா என்னங்க? இப்போ எல்லாருமே இந்த வேர்டை வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சயின்டிஃபிக்கலி நம்மளோட எல்லா எமோஷன்ஸும் வந்து நம்மளோட பாடி பார்ட்ஸில் தான் போய் ஸ்டோர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த சேட்னஸ் வந்து உங்களோட லங்ஸில் போய் ஸ்டோர் ஆகும். உங்களோட ஃபியர் வந்து கிட்னியில் ஸ்டோர் ஆகுது. உங்களோட ஓவர் திங்கிங்கோ இல்லை ஆங்ஸியஸ்னஸோ உங்களோட ஸ்டொமக்கில் போய் ஸ்டோர் ஆகும். நிறைய கோவப்படுவீங்க அப்படின்னா அது உங்களோட லிவரில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ராசஸ் பண்ண தெரியாமல் நம்மளோட பாடி பார்ட்ஸில் போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு பாயிண்டில் அது ஓவர்ஃப்ளோ ஆகும்போது ஸ்டோரேஜ் பிளேஸ் இல்லாத போது தான் அது ஹார்ட் அண்ட் பிரெயினில் போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ எப்போ அது ஹார்ட் அண்ட் பிரெயினில் ஸ்டோர் ஆகுதோ அதுதான் ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ஏஜ்லேயே இல்லை அடல்ட்டில் வந்த உடனேயே வந்து ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரதா இருக்கட்டும், இல்லைனா மைக்ரைன் வரதா இருக்கட்டும், அதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே என்னென்னா எமோஷனல் ஸ்டோரேஜ். ஸோ எமோஷன்ஸை நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டோம்னா எந்த டிசீஸுமே நமக்கு வராது. அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? ஸோ எந்த எமோஷன் சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். I will tell you how to process it.